ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் பேபி கார்ன் மஞ்சூரியன். முதல்ல பேபி கார்னை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை 4ஆக கட் பண்ணுங்கள். பேபி கார்ன் என்ன சொல்லுவாங்கன்னா பிஞ்சி மக்காசோளம். பேபி கார்ன் 11, கார்ன்ஃப்ளோர் 1 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பூண்டு 1 டீஸ்பூன், வெங்காயம் 1, குடைமிளகாய் 1/4 கப்பு, டொமேட்டோ சாஸ் 3/4 கப்பு, சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஒரு பெரிய பவுலில் நறுக்கி வைத்த பேபி கார்னை சேர்த்துக்கங்க. மைதா, கார்ன்ஃப்ளோர், இஞ்சி பூண்டு விழுது, மிளகு பொடி, உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போதுமான அளவுக்கு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. பேபி கார்னில் இந்த மாவெல்லாம் நல்லா சேர்ந்துருக்கணும். ஒரு வாணலில் எண்ணெயை வச்சு ஒன்றா இந்த பேபி கார்னை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்குங்க. பாருங்கள், இந்த பதம் இருக்கும்போது எடுத்துடுங்க, இல்லாட்டி தீஞ்சிடும். ஒரு வாணலியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. பொடியாக நறுக்கிய பூண்டு, வெங்காயம், வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. குடைமிளகாய் இதையும் நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ், green chilli sauce, vinegar, soya sauce, உப்பு தேவையான அளவு, மிளகு பொடி, எல்லா சாஸையும் ஹை ஃப்ளேமில் வச்சு
1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது ஃப்ரை பண்ண பேபி கார்னை சேர்த்துடுங்க. ஃப்ரை பண்ணின பேபி கார்னை சாஸோட மெதுவாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான பேபி கார்ன் மஞ்சூரியன் ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.